திரு அக்னீஸ்வரன், அதிமுக கூட்டணியில தலைமை அதிமுக தான், முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தன்னுடைய பொசிஷனை, கூட்டணிக்கான பொசிஷனை மீண்டும் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி? இல்லை, அவருடைய பொசிஷனை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இந்த தூங்குறவங்களை எழுப்பி விடலாமா? தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாதுன்றது மாதிரி அதிமுக என்னொரு ஒரு வலிமையான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் பேரில் இந்த சைக்கிள் உட்காந்து ஓட்டிட்டு போகிற போது பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க என்னதான் பலசாலி அப்படியே நேர அன்பாரை பிடிச்சி ஓட்டினா கூட பின்னாடி இருக்கிறவங்க லேசாக இது பண்ணால் கொஞ்சம் ஆடத்தான் செய்யும். அது மாதிரி இது ஆட்டி அசைச்சு விட்டுறலாம் என்கிற நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கணும், அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கணும். இந்த பவன் கல்யாண் மாடல், அது சந்திரபாபு நாயுடு மாடல், அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இது தமிழ்நாடு மாடல், அதை மறந்துட வேண்டாம். இல்லை, சொன்னவர் ஆர்பி உதயகுமார் தானே இருக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சொல்லும்போது சொல்றாரு, அண்ணன் கேசிபி அண்ணன் 2021 மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடுத்த நிலைப்பாடு வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. ஒரு சிறுத்தை உருவாகும் போது அதன் மேலே இருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனையோ, அது கண்மூடும் வரை மறையும் வரை அதே புள்ளிகள் தான். இல்லை பிறக்கும் போது இத்தனை இருந்துச்சே, இறக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு தன்மை என்றால் அந்த தன்மையிலிருந்து மாறவே மாறாது. ஒவ்வொரு நாளும் அண்ணல் அம்பேத்கர் 16 மணி நேரம் படித்தார். அதனுடைய விளைவுதான் மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பல பண்டிதர்கள், விஜயலட்சுமி பண்டிட், KM முன்சிப், பல வல்லுநர்கள், TT கிருஷ்ணமாச்சாரி போன்றவர்களால் உருவாக்க முடிந்தது என்றால் அவர் பயன்படுத்திய 16 மணி நேரம். ரெண்டாவது, இங்க இவர்களை பொறுத்தல் போகும்போது அண்ணன் சொல்றாரு பாருங்களேன், தமிழ்நாட்டில் உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் சிந்திக்காததை, முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்திக்காததை எல்லாம் அண்ணன் KCP அண்ணன் சிந்திக்கிறார் என்பதை ஐயநாதன் சார் தெளிவா பிடிச்சிட்டார் பாயிண்ட. இவர் நினைக்கிறது கனவிலும் நடக்காது. எப்படி தெரியுமா? ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தால், அப்படி ஒருவேளை மத்திய நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சராக்கினால், ஒருவேளை பவன் கல்யாணை போல விஜய் அவர்களை நீங்க 3 ரவுண்டு பேசிட்டீங்க, இருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய நோக்கம் என்பது ஒரு பெரிய ஆலமரத்தை இவர்களால் வீழ்த்த முடியவில்லை. ஆனால் அது பக்கத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு இளையவா அப்படியே போட்டு விட்டா ஆலமரமே விழுந்துருச்சுங்க என்று நினைக்க கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அம்மையார் அவர்கள் அதை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமா மாத்திட்டு போயிருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, போகிற போது அவர்கள் சொல்லிவிட்டு போயிருந்தால் இந்த தவறு நடந்திருக்காதுன்னு நம்ம ஐயநாதன் சார் இப்ப என்கிட்ட சொன்னார். இல்ல, எவ்வளவு மோசமாக பார்த்தாலும் 21% வாக்கு வங்கியை வச்சிருக்கிற கட்சின்னு ஐயநாதன் குறிப்பிட்டு சொன்னது, சதுரி கிடக்கு அதிமுக, அந்த பலமா அதிமுக இல்ல, கடந்த காலத்தில் இருக்கிற பலமாக அதிமுக இல்ல அப்படின்னு சொன்னார்ல. அதை வச்சுக்கிட்டு எப்படி கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, நாங்க தான் முதல்வர் வேட்பாளருங்கிறது வெற்றியை நோக்கி நகர்வதற்கு அது உதவி செய்யுமா? நாம் எப்போதுமே ஒரு கண்ணை மறைத்து கொண்டு ஒரு கண்ணில் பார்த்தால் பாதி பார்வைதான் தெரியும். 2 கண்ணையும் பார்க்க வேண்டும். நீங்க திமுக தனித்து நின்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 26% தானே சார்? அதிமுக 21.5% தானே சார்? ஆகவே இப்ப தனியா இருக்குது, வலிமை குறைஞ்சிருச்சு என்று சொல்லியே ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துகின்ற முயற்சி நிறைய பேர் இறங்கிட்டாங்க. கூட்டணியா பாருங்க, கூட்டணியா பலமா பாருங்க, வாக்கு சதவீதமா பாருங்க. இங்க அதிமுக பாஜக கூட்டணி, அங்க கூட்டணியா திமுக கூட்டணியா பாருங்க. பல தடவை இந்த கூட்டணி கணக்கு வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்றம் வேற. சட்டமன்றத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப குறைந்த சொற்பமான 15-17 லட்சம் வாக்குகள் தான் குறைஞ்சிருக்குது, 3% பல தடவை சொல்லிட்டோம். இப்ப நடக்க போறது இந்த சட்டமன்ற பொது தேர்தல் மாநில கட்சிகள் தான் கோலோச்சும். கல்லூரி பேராசிரியர்களை கொண்டு போய் 5ஆம் வகுப்புக்கு பாடம் எடுப்பான்னா எடுக்க தெரியாது, அவ்வளவுதான். அவங்க வேற மாதிரி பாடம் நடத்துவாங்க. பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கொண்டு போய் இப்ப காலேஜில் நிக்க வச்சா கிடுக்கிட்டுன்னு கைகாலெல்லாம் நடுங்கிறோம். அது மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேற, மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது வேற. ஆளுங்கட்சியினுடைய எதிர்மறை வாக்குகள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா
என்பதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த எதிர்மறை வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அல்லது அமரக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு இயக்கம் எது என்று கேட்டால் நீங்க 1000 புழுதிவாரி தூத்துங்க, அதிமுக என்கிற ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர் இருக்கிறார், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பார். பாஜகங்கிற தேசிய கட்சி குறித்து இங்க பேசல. நாம தாவேகாங்கிற மாநில கட்சி குறித்து தான் நம்ம பேசுறோம். அந்த கட்சியுடைய கூட்டணி பலம் அவங்களுக்கு தேவையா? அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிமுக வெற்றியை எப்படி பாதிப்படைய செய்ய போகுதுங்கிறதா பேசுறோம் நாம. நீங்க பாஜகவை பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுருங்க. நீங்க இல்ல அதுக்கு பின்னாடி இதையும் சேர்த்துக்கங்க. அதனுடைய விளைவாடு தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் சரி. நான் இப்ப கேட்கிறேன் சார், ஆரம்பத்தில் மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? அதிமுக தலைமையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுக்கு பிறகு திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தேர்தல் நாங்கள் இது பண்றது 2029 தான். மாண்புமிகு முன்னாள் நம்மளுடைய நம்ம பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் என்ன சொன்னாங்க? நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கி காட்டுவோம். இத்தனைகளுக்கும் பிறகு அண்ணன் கேசிபி போன்றோர்களுக்கு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி காட்ட விரும்புகிறார்கள் என்றால் இந்திய நாடு முழுவதும் நிதியமைச்சராக இருக்கிறது முக்கியமா, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறது முக்கியமா? அவங்களை கொண்டு இங்க நிறுத்துறது அண்ணன் கேசிபி போன்றவர்களுக்கு ஆசையா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பாஜக இப்படி கணக்கு போடும்னு அவர் சொன்னாரு. அவருடைய ஆசையாக அவர் சொல்லல. பாஜகவுக்கு இப்படி ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். பாஜக கணக்கு இருப்பதை 84 எம்எல்ஏ இருந்து அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கரங்களால் அரசியலுக்கு வந்தவரே இப்படி கணக்கு போடலாமா? இந்த கணக்கு உலகம் ஏத்துக்குமா? அப்ப உங்க கணக்கு உள்கணக்கு என்னன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரே கணக்கு தான். எடப்பாடி என்ன ஒரே கணக்கு? என்னதான் நீங்கள் எதிரியாக இருந்தாலும் அந்த இயக்கத்தை விட்டு வெளியிலே வந்தாலும் அதிமுக வாக்குகளை வைத்து ஒரு கட்சி இன்னொருத்தருக்கு முதலமைச்சரை கொடுக்கிறதுக்கு எந்த கட்சி சார் வரும்? எந்த கட்சி வரும்? இல்ல அதே தானே சார் மத்தவங்களும் சிந்திப்பாங்க. அதானே சார் விவாதத்திற்கான புள்ளி. அதுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிடலாமா? முதல்வர் வேட்பாளருங்கிறத மற்ற கட்சிக்கு ஏத்துக்க முடியாது அதிமுகனால அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு மற்ற கட்சிகள்லாம் சமரசம் செய்து கொள்வார்களா? தாவேகா நீங்க அவரை பார்க்காதீங்க சார், அந்த இயக்கத்தை பாருங்க சார், அந்த கட்சியினுடைய வலிமையை பாருங்க சார். நீங்க அவரையே பார்த்துட்டு அவரை எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு செய்கிற தீங்கு. அதிமுகவை யாரெல்லாம் தோற்கடிக்கும் நினைக்கிறீங்களோ இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய தீங்கு. கட்சி அப்படி பேசல. 26%, 30% வாக்கு. அது எத்தனை சதவீதம் எடுத்துட்டு போகுது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்க கையும் காலையும் கட்டி நீச்சல் அடிக்க போடுனா யாரும் கரை சேர முடியாது. எல்லாரும் இப்ப அப்படித்தான் பாக்குறாங்க. இல்ல ரொம்ப கம்மியா போச்சு, பல தோத்து போச்சு, அப்பெல்லாம் வேண்டாம். இது எந்த இடத்துல தெரியுங்களா அந்த பிரச்சனையா வருது? இப்போ திரு கேசிபி சொன்னார்ல, விஜய் கரூருக்கு முன்னாடி 10% இருந்தாரு, இப்ப 15-20% ஆயிடுச்சு. ஊதி பெருசாக்கிட்டோம். ஊதி பெருசாக்கல, வந்துருச்சு அப்படின்றாரு. ஒரு கன்ஃபார்ம்டா அவர் சொல்றாரு, லாஜிக்கலா சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணம் தான் விஜய் தீர்மானம் போட வச்சது. நம்மளும் 20%, அவரு 20%, அவர் என்ன ஏத்துக்கிறது? அவர் கூட இருக்கிறவங்க ஏத்தி விட்டு அதுதான் காரணம். உண்மை என்ன? உங்களுக்காக பேசுறேன். ஐயநாதன் சார் இல்ல, எனக்காக பேசினாலும் மக்களுக்காக தான் பேசணும். ஐயநாதன் சார் பேசினதுல இருந்து அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஊதி விட்டு அப்படின்னு சொன்னார்ல, அதை நேற்றைய தினம் அவர்களை பற்றியே ஒருவர் பேசியிருக்கிறார். இதே புதிய தலைமுறையில் பார்த்து கொள்ளட்டும்.